சௌரிபாளையம் எபிரோன் ஜெபவீடு வழங்கும் துதியின் கிருபை முதலாம் பாகம். எபிரோன் சபையின் போதகர் ஏ. பால்ராஜ் அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 9:9 சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர் என்று. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்திலே நெருக்கப்படுகிறான். என்னை யாராவது தேற்ற மாட்டார்களா? என்னை யாராவது தைரியப்படுத்த மாட்டார்களா? என்னை யாராவது உற்சாகப்படுத்த மாட்டார்களா என ஏங்குகிறான். உங்களுக்கு உதவ இயேசு கிறிஸ்து என்னும் அன்பு இரட்சகர் தயாராக இருக்கிறார். உலக மனிதனுக்கும் நெருக்கம் உண்டு, தேவ பிள்ளைக்கும் நெருக்கம் உண்டு. உன் வாழ்விலே எவ்வகையான நெருக்கம்? வியாதி என்ற நெருக்கமா? சமாதானம் இல்லாத நெருக்கமா? வாழ வழி தெரியாத நெருக்கமா? கவலைகள் என்கிற நெருக்கமா? இவை எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு இயேசு கிறிஸ்துவே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்தேயு 11:28 தேவன் நம்மை அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவை விசுவாசி, அவரே தேவன், அவரே இரட்சகர். துதியின் கிருபை என்கிற இந்த பாடல்களை வெளியிட சகோதரி ஸ்டெல்லா அவர்களும் தன் குடும்பமாக முயன்று நெருக்கத்தை நொறுக்கி தேவ மகிமைக்காக இந்த பாடல்களை பாடியுள்ளார்கள். பாடல்களை கேட்டு மகிழ்ந்து ஆசீர்வாதமாக வாழ வாழ்த்துக்கள். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காய் துதிக்கிறோம். துதியின் கிருபை என்கிற இந்த அருமையான குறுந்தகடை உமது நாமத்தினாலே வெளியிடும்படியான ஒரு காரியத்தை நீ செய்ததற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த குறுந்தகடை எந்த மக்களெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திலே என் தேவனாகிய கர்த்தர் பெரிய கிரியை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். இதை வெளியிட்ட மக்கள் என்ன நோக்கத்தோடு அதை வெளியிட்டார்களோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று செபிக்கிறோம். அவர்கள் கேட்கிற போது வெறும் இசையை மாத்திரம் கேட்காதபடி சொல்லப்பட்ட பாடப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் கூர்ந்து கவனித்து அதை தங்களுக்கு ஆதாயமாக்கிக் கொள்ள தேவன் கிருபை செய்வீராக. ரட்சிப்பு என்னும் மகிமையான கிரீடம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவர் வீட்டிலும் தேவ சமாதானம் பெருக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.